இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் குடிச்சிக்கின்னு வெட்டின்னு கொலை பண்ணிக்கின்னு காரி முஞ்ச வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்க போகிறீங்க? தயவு செஞ்சு சொல்கிறேன் தம்பிங்களா, உங்களை வச்சு பெரிய ஆளுங்க பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு குவார்ட்டருக்கெலாம் போய் கொலை பண்ணுறீங்க, கெஞ்சா அடிச்சுட்டு போய் கொலை பண்ணுறீங்க. உங்கள் அப்பா அம்மாலாம் எவ்வளோ பாவம் தெரியுமா? என் பையன் சும்மானா லைட்டாக அப்படி கீழே ஊந்தாலே கடகன்னு பதறுது. அந்த குழந்தை பிறந்த பிறகு தான் அதனுடைய வலியும் வேதனையும் பக்கு பக்கு பக்குனுங்குது. அப்போ உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் எப்படி இருக்காங்க கொஞ்சம் தயவு செஞ்சு நினச்சி பாருங்கள். குடிச்சிது கெஞ்சா ஆச்சுது எல்லாம் போதும், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கப்பா. உன்னோட ஃப்ரெண்டுங்க காரு பங்களான்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஸ்டைலாக இருப்பான். அவனை பார்த்து கூட உங்களுக்கு ஒரு சூடு சொன்ன வராது. தயவு செஞ்சு சொல்கிறத கேளுங்கடா தம்பிங்களா. அவன் எதிரில் ஒரு ஈகோ வச்சுங்க. ஈகோ வச்சுனா தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். பொறாமையும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். இப்போ நம்ம நல்லா இருந்தால் நம்ம வீடு சூப்பராக இருக்கும்ல, அதுமாதிரி நம்ம ஏரியாவில் இருந்தால் நம்ம ஏரியா சூப்பராக இருக்கும் எல்லாருமே. அதேமாதிரி நம்ம எல்லாருமே சூப்பராக இருந்தால் நம்ம நாடு தாறுமாறாக ஆகிடும். ஃபாரினோட பயங்கரமாக ஸ்டைல் ஆகிடும்பா. எவ்வளோ நாளைக்கு தான் இதேமாரி இருக்குது? மாற்றலாம் எல்லோரும் வாங்க தம்பிங்களா. நீங்களும் காரு பங்களா அதுமாதிரிலாம் வாங்க. எனக்கும் இன்னும் ஒன்றும் இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக 2ஆம் படி வந்துருங்க. 2ஆம் படி இதே மாதிரி இருந்தீங்கன்னா வீட்டில் குடிச்சிக்கின்னு அது மாதிரி இருந்தீங்கன்னா அப்புறமா குல்ஃபி ஐஸ் சப்பி கொண்டு தான் வீட்டில் நீங்கள் இருக்க முடியும். எல்லாத்தையும் விட்டுருங்க, ஓகேவா? இந்த குடி கெஞ்சா எல்லாம் இதோட மண்ணா போட்டோம் போ சனியனை. கெஞ்சா சிகரெட்டு குடி எல்லாம் போ. சூரிய பகவான் ஐயா, சூரியன் ஐயா, நிலா கிட்ட போய் நைட்டில் போய் சொல்லு. நைட்டில் நல்லா வர முடியாது, நைட்டில் வர முடியாது, லைட்டு பத்தாது, லைட்டு வெளிச்சம் பத்தாது. சூர்யா போய் சொல்லு, எல்லாம் ஒழிஞ்சு போட்டோம். கொலை பண்ணால் இப்போல்லாம் வந்து பயங்கரமான தண்டனை தராங்க தம்பிங்களாம். பயங்கர சிவியராகிடுச்சு பனிஷ்மெண்ட்லாம். 50 லட்சம் 1 கோடி அமெல்லாம் செலவு பண்ணின்னு பெரிய ஆளுங்க வந்துடுவாங்க வெளியே. தேவையில்லாத இல்லாதப்பட்ட பசங்க நம்ம தான் போய் மாட்டிப்போம். அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு வேணாம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாரும் செத்துருவோம் நோய் வாய்ப்பட்டு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது மாதிரி ஆகி போச்சு. கெமிக்கல் எல்லாம் வந்து போச்சு சாப்பாடு விஷயத்தில். அதனால் கொலைலாம் எதுவும் வேணாம். எல்லாம் ஜாலியாக சந்தோஷமாக இருப்போம். போட்டி போட்டு வாழலாம். வாங்க இன்னிலேருந்து இதுக்கப்புறம் குடிக்காதீங்கப்பா. உங்களால் எனக்கு தூக்கமே வர மாட்டுறா. தூக்க மாட்டின்னு சாக போகிறோம் பாரு. பழிக்கு ஆளாக போகிறீங்க எல்லாரும். நைட்டு கண்ணு முன்னாலே உனக்கு என்னடா அது மாதிரி பண்ணுறானுங்க நம்ம தம்பிங்க. அது இது நினச்சி ஒரு மாதிரி ஆகுதுடா. சைக் அத்தரமாகுதுடா. சூரியன் வரண்டா. டேய் சந்தோஷ, நல்ல எண்ணம் இருக்குதுடே இவனுக்கு. ஐயா செம சூப்பர்ரா நீ. பைக் சாவி அங்கே போட்டு வந்துட்டுக்கிற போல.